ஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். இன்றைக்கி யோபு புத்தகத்தில் தான் நம்ம பார்க்குறோம். 36ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் தான் ரொம்ப நல்லவர் கடவுள் சொல்லிட்டு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வேதத்தில் தாவீது ராஜான்ற ஒருத்தர் செய்யாத தப்பே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா மனம் திரும்பிடுவார். உடனே திரும்பி மறுபடியும் அதே தவிர அவர் என்ன பண்ண மாட்டார்னா செய்ய மாட்டார். அதனால் அந்த தாவீது ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இவன் என் இதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டார். இன்னொன்று சொன்னார், இவன் உரியா மனைவியின் விஷயத்தில் மாத்திரமே அவர் தவறு பண்ணாருன்னு சொல்கிறார். அப்போ மற்றதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தா அவர் பார்க்குற பார்வை அது ஆராய முடியாதது. பிரியமானவர்களே, அதை போல் யோபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே அவன் சாந்தமும் சன்மார்க்கனும் உத்தமன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை அவன் அறிந்து யோபு தன்னை என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப நல்லவன், ரொம்ப நீதிமான், நான் கடவுளோட எனக்கு எப்படி சொல்லாத போவார், கடவுளோட வழக்காடுறதுக்கு ஒரு ஆளுன்னா நல்லா இருக்குமே அப்படி இப்படி நிறைய பேசுவார். அதற்கு எலிகுன்றவர் என்ன பண்ணுறாருன்னா பேச ஆரம்பிக்கிறார். நீ தேவனோட ரொம்ப பெரியவரோ அப்படின்னு சொல்லி எப்படி கடவுளை நம்ம மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கை யாருக்கு யார் சொல்கிறதுனா எலிகு என்ற ஒரு நண்பன். இந்த பில்தாத், சோப்பார், அப்புறம் இன்னொருத்தர் மூணு நண்பர்கள். அதில் இந்த எலிகுன்றவரும் அந்த ஸ்தலத்தில் உட்காந்துருக்கிறார் வீட்டில். இவங்க 4 பேரும் பேசுகிறத அவர் கேட்டுட்டு தான் பேசுகிறார். யோபு பேசுகிறத என்ன சொல்கிறாருன்னா, அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாரும் உபத்திரவத்தை பார்க்கலாம் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே. யோபை பார்த்து சொல்லுகிறார் இந்த எலிகு, நீ என்ன பண்ணுற, அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? 36ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யோபு 36ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவரை போல் யாராவது பேச சொல்லி தர முடியுமா? ஒருத்தர் சொல்லித்தர முடியாது. அவருடைய வழியின் நியாயத்தை விசாரித்தக்கவன் யார்? நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற கேட்கறதுக்கு ஒருவனுக்கும் ரைட்ஸ் இல்லை. விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு தக்கவன் யார்? ஆனால் நீ என்ன பண்ணுற, என்னோட அவர் வழக்காடுறாரு அப்படி இப்படின்னு பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். நீ செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? அநியாயம். மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீர் மகிமைப்படுத்தும் நினையும். மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீர் மகிமைப்படுத்த நினையும். எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே, தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது. எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே, தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது. என்ன தூரத்துலேருந்து மனுஷருக்கு வருது? சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ மழையோ வெயில் பனி எல்லாம் தூரத்துலேருந்து வருகிறது. அதை மனுஷருக்கு தூரத்துலேருந்து வந்து மனுஷருக்கு வெளிப்படுகிறது. அதை என்ன பண்ணு? மகிமைப்படுத்து. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. ரொம்ப அறிய முடிஞ்சிட்டேன், எல்லாம் தேடிட்டேன் சொல்ல முடியாது. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாது. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகளை மேகத்திலேருந்து மழையை சொரிகிறார். எவ்வளோ வேலை இருக்குது அவருக்கு, உன்னை சோதிக்கிறதா வேலையா அப்படின்னு கேட்குறார். அதை மேகங்கள் பெய்ந்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. அது மேகங்கள் பொய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களில் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் கும்மரல்களையும் அறிய முடியுமோ? உன்னால் எல்லாம் அறிந்து கொள்ள முடியுமோ? அவர் சொல்லிட்டாருன்னு நீ நீதிமான்னு சொல்கிறையே அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதோ அதன் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார், சமுத்திரத்தின் ஆழங்களை மூடுகிறார்.
அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். தண்ணீரால், கடலால் என்ன நடக்கிறது? நன்மையும் நடக்கிறது, தீமை நடக்கிறது. அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி தமது இன்னென்னடத்தை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறாராம். எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள் ஆண்டவருக்கு. இவர் சோதிக்கிறதான வேலை அப்படின்னு எலுகு பேசுகிறாருப்பா, நான் இல்லை. ஆனால் அவர் செய்ய நினைத்ததையும் மந்தாரம் எழும்ப, அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். ஆடு மாடு கூட அறிந்துடும்ப்பா, தெரிஞ்சிடும் அவர் செய்ய போகிற. அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்புகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்துமா. அது சொல்லிடும், ஏதோ மழை வரப்போகுது, காத்தடிக்க போகுது, ஏதோ நிலநடுக்கம் வரப்போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது, வீட்டில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது. இந்த ஆடு மாடு சொல்லும். பிரியமானவர்களை கவனித்திருப்பீங்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த எலுகு இந்த யோபோட ஃபைட் பண்ணுறார். நீ தேவனோட எதுக்குப்பா வழக்காடுற? அப்போ பாருங்கள் இன்னொன்று கேட்குறார் பாருங்கள். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். வாழ்க்கை என்ன பண்ணுவாங்களாம்? வருஷம் அந்த செல்வ வாழ்க்கையாக போக்குவார்களாம், போய்கொண்டே இருப்பார்களாம். அவருக்கு அடங்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன எதுன்னு அவரிடத்துல கேட்கணும். அதற்காக நம்மளை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, கோவப்படுத்திட்டாங்க, என்னை துக்கப்படுத்திட்டாங்க, என்னை பேச வச்சுட்டாங்கன்னு சொல்லி கடவுளை நாம் நிந்திக்கக்கூடாதாம். எலிகு சொல்லி கொடுக்கிறார். பிரியமானவர்களே கவனித்து கொள்ளுங்கள். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு மாயமானதை தேடி மாயமானது அவர்களாக இருக்கிறார்கள். மாயமுள்ள இருதயத்தை குரோதத்தை குவித்து கொள்ளுகிறார்கள். அவர்களை அவர் கட்டி வைக்கும்போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். கஷ்டப்படுத்தும் போது கெஞ்சி கூப்பிடுவார். அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள். லட்சையானவர்களுக்குள்ளே அவர் பிராணன் முடியுமா? அவங்க எப்படி இருப்பாங்களா? அடங்காதவர்கள். சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் செவி திறந்தார். இங்கே என்ன படித்தோம்? செவி திறந்து கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு? நீங்களாகி அவர்கள் ஒடுக்கப்படுகையில் அவர்கள் செவி திறந்தார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களாக நிறைந்திருக்கும். ஆகாதுவேன் மேல் அவர் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். பிரியமானவர்களே, அவர் இவ்வளோ ஆலோசனை கொடுக்குற இதை பற்றிலாம் நிறைய பேர் பேசினதில்லை. இது இன்னும் நல்லா போதிக்கிறவங்க அருமையாக பேசுவாங்க. எனக்கு அப்படியே என்னால் அடக்கி வைக்க முடியல. அதனால் கொட்டிடணும், எல்லாத்தையும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடணுன்றதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். கவனமாக கேளுங்கள். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். இதில் புறஜாதிகளுக்கு யாருன்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னும் 2 வாட்டி 3 வாட்டி கவனித்து இதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஆலோசனை எதாக இருந்தால் சொல்லுங்கள். கர்த்தருக்குள் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.